இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஐஜிசி நெபோஷ் IG1 எக்ஸாம் ஓபி எக்ஸாம்க்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ ஐஜிசியில ஒரு பாட்டு தான் இந்த IG1 எக்ஸாம். ஸோ IG1 எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம். தனி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த லிங்கையும் போய் பாருங்க. ஸோ அது ஒரு பார்ட். ரெண்டாவது, எக்ஸாம் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் என்ன எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா சினாரியோன்னு ஒன்று கொடுத்துருவாங்க, கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த சினாரியோ 2-3 தடவை படிங்க. ஸோ அந்த சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு ஹோட்டல் இல்ல மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கோ அங்க ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரோட வேலை என்னவா இருக்குங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ கோர்ஸ் படிச்ச உங்களுக்கு அதோட ஐடியா என்னங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த சினாரியோவை நல்லா படிங்க. அதுல இருந்து படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சினாரியோ கீழே ஒரு அதிகபட்சம் 7-9 கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த IG1 ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க IG1 வந்து 4 எலமெண்ட் படிச்சிருப்பீங்க, அதாவது 4 லெசன். ஸோ அந்த 4 லெசன்ல இருந்தா இந்த கொஸ்டின்ஸ் மேக்சிமம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிருப்பீங்க, சினாரியோ படிச்சிருப்பீங்க, 7-9 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 7-9 கொஸ்டின்ல தான் அவங்க 100 மார்க் ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. 12, 15, 10, 8 இந்த மாதிரி மார்க் ஸ்பிளிட் அப் பண்ணி 100 மார்க்குக்கு அதை செட் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது நம்ம எதெல்லாம் இதை ரிலேட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் 2 விதமா கேட்பாங்க. எப்படின்னா, ஒன்னு ஜெனரலைஸ்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 4 லெசன் சொன்னாங்க, இந்த 4 லெசன்ல இருக்கிற ஜெனரலைஸ்டு கொஸ்டின்ஸ் ஒன்னு இருக்கும், சினாரியோல இருந்து ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் ஜெனரலைஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு, எதெல்லாம் சினாரியோ பேஸ்ட்ல எழுத சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ் பண்ணிட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்கணும். இது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம். சோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ ஒவ்வொரு யூனிட்லயும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, ஃபார் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் வச்சுக்கலாம், அதாவது எலமெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல அதிகபட்சம் ஒரு 6-8 இல்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுல வந்து ஒரு 4 கண்டிப்பான ஜெனரல் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்திருக்கும் இத்தனை வருஷத்துல. சோ அந்த ஜெனரல் கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி டாபிக்ஸ் எழுதி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எய்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஏன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் தானே. சோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் எய்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜெனரல் கொஸ்டினா என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். சோ நியர் மிஸ் இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன பண்ணணும், அதுக்கான டாபிக்ஸ். சோ ஜென்ரலா இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு நீங்க ஜெனரல் ஆன்சர் எழுதி வச்சீங்க. சோ இதை நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இல்ல நெட்டை ரெஃபர் பண்ணி எந்த போர்ட்டல்ல என்ன இருக்கு, எங்க இருக்கு, இதை எல்லாத்தையும் நீங்க சர்ச் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடியே வச்சிருங்க. சோ ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ஜெனரல் கொஸ்டின்ஸ் வருங்கிறது உங்களுக்கு தெரியணும். சோ நீங்க ஆல்ரெடி கோர்ஸ் பண்ற இடத்துல ப்ரொவைடர்ஸே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க. சோ உங்க ட்ரைனர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் ஜெனரல் கொஸ்டின்ஸ். இந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கலாம். சோ ஏன்னா அதை நீங்க ஜெனரல் கொஸ்டின்ஸ்னா கொஸ்டின் பேப்பர்ல தெரியும், ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. சோ அவங்க இந்த ஜெனரல் கொஸ்டின்ஸுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். சோ எங்கெங்கெல்லாம் இதை எழுதி வச்சிருக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். சோ அந்த மாதிரி உங்களுக்கு 4 யூனிட்ஸ் இருக்கு, அந்த 4 லெசன்ஸ் இருக்கு. சோ அந்த 4 லெசன்ஸ்லயும் சின்ன சின்ன டாபிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா, மாரல்ஸ் அண்ட் மணி. சோ மாரலா வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேஷன், பாசிட்டிவ் சேஃப்டி கல்ச்சர் என்ன, ஜெனரல் கொஸ்டின் வந்து ஜெனரல் எழுதுங்க. சோ ஒரு சினாரியோட அதை லிங்க் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதுல பாசிட்டிவ் சேஃப்டி ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சர்னா என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது ஒரு கொஸ்டின் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. சோ சினாரியோல பாசிட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சர்ஸ் என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ இப்போ நியர் மிஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினாரியோட மிங்கிள் பண்ணும்போது இந்த சினாரியோ கொடுத்துருக்கோம்ல, அந்த சினாரியோல எப்படிலாம் நியர் மிஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். சோ அப்போ நீங்க 2 விதமா ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெனரல் கொஸ்டின்ஸுக்கான டாபிக்ஸ் எல்லாமே உங்க கையில ஆன்சர்ஸ் இருக்கணும். சோ அந்த ஜெனரல் டாபிக் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ், ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு.
சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஜெனரல் பாயிண்ட்ஸை வச்சுதான் இந்த சினாரியோ பாயிண்ட்ஸை ரிலேட் பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் சினாரியோல இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்து எழுதணும். சோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் பேப்பரே கேட்பாங்க. சோ ஒரு 8 கேள்வி இருக்குன்னா ஒரு 5 கேள்வி ஜெனரல்ல இருந்துச்சுன்னா ஒரு 3 கேள்வி சினாரியோல இருக்கலாம், இல்ல 3 ஜெனரல்ல இருக்கலாம், 5 சினாரியோல பேஸ்ட்ல இருக்கலாம். சோ எல்லாமே மாறி மாறி வரும். சோ எதையும் நம்ம இப்படிதான் வரும்னு சொல்றது கிடையாது. சோ இது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். சோ எந்த கான்செப்டுக்கு போனா என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிலவெண்டா எழுத வேண்டியது. சோ இருக்கிற 4 லெசன்ல இருந்து நீங்க பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து டாபிக் வைஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இந்தந்த பாயிண்ட் இருக்கு, இந்தந்த இன்டர்நெட் சோர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோட நீங்க ரெடி ஆயிடும். இப்போ உங்களுக்கு சினாரியோங்கிறது ஒவ்வொரு தடவையும் மாறும். சோ இப்போ நீங்க சினாரியோக்குள்ள போறீங்க. இப்போ சினாரியோல போய் பாக்குறீங்க, ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சர். ஒரு கம்பெனில எப்படிலாம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த கதையை படிச்சு அந்த கதையில இருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நடத்தும் போதே ட்ரெயினர் சொல்லிப்பாங்க, பாயிண்ட்ஸ், எவிடன்ஸ், எக்ஸ்பிளனேஷன். சோ இப்போ இந்த ஒரு கேள்வி இருக்கு, பாசிட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டினா சினாரியோல எங்கெல்லாம் பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாசிட்டிவ் கல்ச்சர்னு எங்கெல்லாம் நீங்க அனலைஸ் பண்றீங்களோ அதெல்லாம் பாயிண்ட் அவுட் அண்டர்லைன் பண்ணிட்டு சினாரியோவோட சேர்த்து தான் ஆன்சர் எழுதணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். இப்போ நீங்க மார்க்ஸ் அதிகமா எழுதணும் அப்படின்னா வெறும் பாயிண்ட்டை மட்டும் எழுதுனா உங்களுக்கு கிடைக்காது. சோ நான் வந்து நிறைய பாயிண்ட் எழுதுனேன், பேப்பரை ஃபுல் பண்ணி ரொப்பி வச்சேன், இந்த கதைலாம் வேணவே வேண்டாம். பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்ட் இந்த சினாரியோல இப்படி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஒரு 4 வரி 3 வரி அதிகபட்சம். அந்த என்ன கொஸ்டினோ அது ரிலேட்டடா என்ன இருக்கு அதை எவிடன்ஸா காமிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ஒரு 2 வரியில எழுதி மொத்தமா அதிகபட்சம் ஒரு 3 வரியில எழுதி கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேலிட் பாயிண்ட், 1 மார்க் கிடைக்கும். இப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. சோ 10 மார்க் கொஸ்டின்ல அந்த சினாரியோ படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 10 இல்ல 12 தெரியுது அப்படின்னா 15 எழுத ட்ரை பண்ணு. அதுக்காக நான் வந்து உங்களை பேப்பர் ரொம்ப சொல்ல, கண்டென்ட் வைஸ் 15 பாயிண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. சோ எக்ஸாமினர் யாரு பேப்பர் திருத்துவாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. சோ அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்க பேப்பர் ரீட் பண்ணும்போது எதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்னு அவங்க செட் பண்ணிருப்பாங்களோ அது நம்ம கவர் அப் பண்ணிக்கலாம். எனக்கு 10 மார்க் கொஸ்டின் நான் 10 பாயிண்ட் எழுதிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது 2-3 பாயிண்ட் வந்து தப்பா கூட ஆகலாம், அதுக்கு அவங்க மார்க் கூட போடாமல். சரி, நீங்க வெறும் பாயிண்ட மட்டும் எழுதி வச்சிருப்பீங்க, அதுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொல்லி. சோ அப்ப அந்த கேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனா நான் எக்ஸ்ட்ராவா 4-5 பாயிண்ட் பேராவா எழுதி வச்சு நான் பேப்பருக்கு அந்த பேப்பர் ஃபுல்லா ரொப்பி வச்சேன், நான் வந்து என்னோட காலேஜ்ல அப்படிதான் எக்ஸாம் எழுதினேன், அந்த கதையெல்லாம் இங்க வேணும். நீங்க பாயிண்ட் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அதோட எவிடன்ஸ் வந்து இந்த சினாரியோல இங்க கொடுத்துருக்காங்க. சோ அதோட சேர்த்து எக்ஸ்பிளனேஷன். சோ இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சோ பாயிண்ட், எவிடன்ஸ், எக்ஸ்பிளனேஷன் இதான் கான்செப்ட் நிபோஷ பொறுத்தவரைக்கும். சோ அதுல ஒரு 3 வரி அதிகபட்சம் 4 வரி ஒரு பாயிண்ட் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். சோ எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சீங்க, தப்பு இல்ல. ஏன்னா சப்போஸ் ஏதாவது 1-2 பாயிண்ட் தப்பானாலும் கரெக்டான பாயிண்ட்டுக்கு மார்க் வரும். சோ டேலி ஆயிடும். சோ இப்படி எழுதினீங்கனாலே ஈஸியா நீங்க மார்க்ஸ் செக்யூர் பண்ணலாம். சோ 60 அண்ட் எபோவே போடலாம். சோ பேசிக்கா உங்களுக்கு ஒரு பிளான் வந்துடணும். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி என்னென்ன பாயிண்ட் ரெஃபர் பண்ணணும் இன்டர்நெட்ல, சோ என்னென்ன பாயிண்ட் நம்ம கையில வச்சுக்கணும். நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கை கையில வச்சுங்க. சோ நெட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் புக் இருக்கும். உங்க லேர்னிங் ப்ரொவைடரே வந்து உங்களுக்கு பார்ட்னரே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருப்பாங்க, இதை கையில வச்சுங்க. சோ இந்த டாபிக்கு எத்தனை வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து அதுலயே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன். இப்ப ஜென்ரல்னா நீங்க அதே பாயிண்ட் கூட ரிப்பீட் பண்ணலாம். உங்க ரெஃபரன்ஸ் காலம்ல போயிட்டு நான் இந்த பாயிண்ட் வந்து இந்த புக்ல இருந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி. சோ இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் hsc.gov அந்த மாதிரி அப்படி ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த HSC வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ நீங்க கடைசியா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் காலம்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு HSCயோட இந்த ரெஃபரன்ஸை நான் பண்ணினேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க இந்த ரெஃபரன்ஸ் டைட்டில்ல போட்டுக்கலாம். சோ எதுக்கு சொல்றேன்னா ப்ரிப்பேர்டா நீங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கும் போது இதை ரிலேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கொஸ்டின் இருக்கு, நீங்க ஒரு 20 பாயிண்ட் கையில வச்சிருக்கீங்க, இது அப்படியே நீங்க சினாரியோல வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல இந்த 20 பாயிண்ட் சினாரியோல இருக்கா, அந்த 20 பாயிண்ட் சினாரியோல வச்சு ரெஃபர் பண்ண முடியுதா நம்மளால, பாயிண்ட் கண்டுபிடிச்சு இது ஒரு எவிடன்ஸா அங்க செட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும். இருக்கிற பாயிண்ட் அப்படியே எழுதணும், டெஃபினேஷன் மாதிரி எல்லாம் கிடையாது. சோ இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, சோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சரா இருக்கு, இங்க வந்து இந்த மேனேஜர் வந்து ஒழுங்கா வேலை செய்யல, அதுதான் அதோட பாயிண்ட்.
அங்கதான் நீங்க எவிடன்ஸா காமிக்கிறோம். இந்த மேல இப்போ வந்து இந்த மேனேஜர் வந்து ஒழுங்கா வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதுதான் ஒரு எவிடன்ஸ். சோ கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். சோ அதனாலதான் இதை நான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றேன். சோ ஒரு பாயிண்ட் எடுத்து எவிடன்ஸ் எடுத்து எக்ஸ்பிளனேஷன், இது உங்க ட்ரைனர்ஸ் நல்லாவே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்க கிளாஸ்ல. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் வேவோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். சோ பட் என்ன அப்படின்னா, நீங்க ப்ரிப்பரேஷன் வைஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.